ஒரே குறி, அது லட்சியத்தை அடைந்தே விடுவது என்று எப்பொழுதும் சிந்தித்து கொண்டிருப்பவர்கள் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள். இந்த விருச்சிக ராசிக்கு வரக்கூடிய குரு பயிற்சியானது 9வது வீட்டுக்கு வருகிறது. 9இல் குரு வரும்பொழுது பல நன்மைகள் செய்யும். அதுவும் உச்ச குருவாக வரும்போது கடவுளுடைய அனுகிரகம் தன்னுடைய இந்த ராசிக்கே விழுகிறது. அதனால் முழு நல்ல காலமாக இது திகழ்கிறது. இந்த குரு 9க்கு வருவதால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கைகூடும். தந்தை வழி நன்மை பயக்கும். தந்தை வழி சொத்துக்கள் கிடைப்பதற்குண்டான காலமும் இதுவே. ஒரு ட்ரஸ்ட்டு அல்லது ஒரு டெம்பிள் போர்டில் உங்களை மெம்பராக போடுறது, இல்லை ஒரு பெரிய சபையில் உங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கறது, இதெல்லாம் இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய காலகட்டம். தன்னுடைய 3வது வீட்டை குரு பார்க்கிறார். சகோதரர்களுக்கு அந்யோன்யம் ஏற்படும். தம்பி, தங்கைகள், அக்கா இவர்கள் அனைவரும் வீட்டிலும் சுப நிகழ்வுகள் நடக்கலாம். இல்லை அவர்களுடைய உறவு ஒருவேளை விரிந்திருந்தால் சேர்வதற்கு காலம் ஏதுவாக இருக்கிறது. புது முயற்சி எது எடுத்தாலும் கைகூடும். தன்னுடைய நட்பு வட்டாரங்கள் பெருகும். இப்படியாக இந்த விருச்சிக ராசிக்கு கூறலாம். அதை போலவே 5வது வீட்டையும் குரு பார்க்கிறது. 5வது வீட்டையும் 9இலிருந்து பார்க்கிறது. அது மிகவும் அற்புதமான ஒரு பார்வை. காதல் கைகூடுமா என்று யோசித்துக் கொண்டிருக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள் தங்களுடைய காதலை ப்ரப்போஸ் செய்தால் நிச்சயமாக கைகூடக்கூடிய ஒரு காலகட்டமாக திகழ்கிறது. காதல் மறுமலர்ச்சி அடையும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். புதுசாக இந்த ஜிம்மில் சேர்றது, இந்த ஸ்விம்மிங்கில் சேர்றது, இந்த மாதிரி ஒரு புதிய உடல் ஆரோக்கியத்தை பற்றி சிந்தித்து செயல்படுவதற்குண்டான காலகட்டம். மன தெளிவு உண்டாகும். குறிப்பாக இத்தனை நாள் என்னடா இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தோமேன்னு இருக்கிறதும், சனி அந்த வீட்டில் உட்காந்துட்டு நம்மளுக்கு கஷ்டங்கள் கொடுத்துட்டு இருந்ததும் இதெல்லாம் போக இப்போது அந்த 5வது வீட்டில் இந்த குருவினுடைய பார்வை விடுகிறது மிகவும் ஒரு நல்ல காலம். குழந்தைகளுக்கும் அது நல்ல காலமாகவே அமைகிறது. இப்படிப்பட்ட இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் சந்திரன் அவ்விடத்தில் நீச்சமாக இருப்பதால் திருப்பதி அல்லது அம்பாள் சம்பந்தமாக எந்த கோயிலுக்கும் சென்று பிரார்த்தனை செய்து வழிபட்டு வந்தால்